ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி. இன்றைக்கி நம்ம சூப்பரான வெண்டைக்காய் வத்தல் வீட்டிலையே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? நான் ஒரு 20 போல் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதோட மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம கட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருங்க. இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, எனக்கு காயும் போது அது சுருண்டு வந்துடும். இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு பெரிய பிளேட் இல்லைன்னா முரத்தில் போட்டு வெயிலில் காய வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா காயட்டும். நல்ல வெயில் அடிச்சதுன்னா 3 மணி நேரமே போதும். இப்போது இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். கெட்டியான தயிர் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இப்போது இந்த தயிரும் நம்ம சேர்த்துருக்க உப்பும் இதில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நைட் ஃபுல்லாக அப்படி இருக்கட்டும். இப்போ மார்னிங் நம்ம பார்க்கும்போது இது நல்லா ஊறி போய் இருக்கும். நம்ம கலந்து வச்ச உப்பும் தயிரும் இதில் நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ இதை ஒரு பெரிய பிளேட்டில் இல்லைன்னா ஒரு முரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வெயிலில் காய வச்சிடலாம். 2 நாள் வெயிலில் நல்லா காஞ்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நமக்கு காஞ்சி கிடைக்கும். கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி சவுண்டு வரும். வத்தல் கரெக்டாக காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெயில் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கனால நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா தெறிக்கும். அதனால் பார்த்து கவனமாக பொரிக்கணும். பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. குழம்புக்கு சைட் டிஷ் இல்லாத டைமில் இந்த மாதிரி வத்தல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.